அடுத்த காட்டுப்பாக்கத்தில் மின்சார வயர் பதிக்கப்பட்ட பள்ளத்தில் கார் கவர்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் சாலையோரத்தில் மின்சார வயர்கள் பதிக்கப்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் பவன். இவரது நண்பர் வெளிநாட்டில் படித்துவிட்டு இன்றைய தினத்தில் சென்னை வந்த நிலையில் அவர் அழைத்து செல்வதற்காக ஆந்திராவில் இருந்து பவன் நண்பருடன் வந்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் வந்த அவரது நண்பரை காரில் ஏற்றிக்கொண்டு மீண்டும் ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்தார். தற்போது பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ட்ரங்க் சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையின் ஓரத்தில் 400 கிலோவாட் திறன் கொண்ட மின்சார வயர்கள் பதிப்பதற்காக சாலையோரத்தில் பள்ளமானது தோண்டப்பட்டு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. காரில் வந்து கொண்டிருந்த அருகில் வந்த லாரியானது அடைத்த நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் அப்படியே கவிழ்ந்தது. இதில் காரில் பயணித்த 4 பேரும் காருக்குள் அப்படியே சிக்கிக் கொண்டார்கள். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை காரில் இருந்து மீட்டு இதில் அதிர்ஷ்டவசமாக 4 பேரும் எந்தவித காயங்களும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். தற்போது அந்த காரானது அந்த பள்ளத்தில் கவிழ்ந்து கிடப்பதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் சம்பவத்துக்கு விரைந்து வந்து அந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாலையோரத்தில் மின்சார வயர்கள் பதிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் முறையாக இல்லாத காரணத்தால் காரானது அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அந்த பள்ளத்தில் கவிழ்ந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் முடிந்து அதன் அருகிலேயே தற்போது மின்சார வயர்கள் பதிப்பதற்கு பள்ளம் தோன்றிருப்பதால் அந்த பகுதி சாலை மிகவும் குறுகலாக இருப்பதாகவும் தடுப்புகள் சரியான முறையில் வைக்காத இந்த விபத்திற்கு காரணம் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் நின்று அந்த விபத்தை பார்த்துவிட்டு செல்வதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது பள்ளத்தில் கவிழ்ந்த காரை அப்புறப்படுத்துவதற்கு போலீசார் தீவிர பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கிரேன் மூலம் அந்த சாலையின் ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்த காரை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த காரில் அதிர்ஷ்டவசமாக 4 பேர் உயிர் தப்பிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.